அண்ட் இந்த வீடியோவில் நம்ம ஃபார் ஈச் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அண்ட் ஜஸ்ட் நம்ம லூப் ஃபோல்டரில் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைல் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் வெப் ஃபார்ம் விஷுவல் C# அண்ட் இதுக்கு பேர் வந்து ஃபார் ஏஜ். ஜஸ்ட் நம்ம லூப் ஒன்று வச்சுக்கலாம். ஓகே, அண்டர் த கேட்டகரி லூப் ஃபோல்டர் அண்ட் பிளேஸ் கோட் இன் செப்பரேட் ஃபைல். செலக்ட் மாஸ்டர் பேஜ் சொல்கிறதை டிக் பண்ணிக்கலாம். அண்ட் நம்மளுடைய மாஸ்டர் பேஜை வழக்கம் போல் செலக்ட் பண்ணிக்க வேண்டியதான். அண்ட் நம்முடைய கண்டென்ட் 2 இந்த ஏரியாவில் ஒரு டிவிஷன் கிரியேட் பண்ணிக்கோங்க. div அண்ட் இந்த டிவிஷனுக்குள்ளே நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அண்ட் நான் இந்த ஃபார் ஈச் ஸ்டேட்மெண்ட்டை வந்து என்னுடைய ஃபார் லூப்லேருந்து கண்டினியூ பண்ணலான்னு இருக்கேன். அதாவது என்னுடைய ஃபார் லூப் பேஜுக்கு போகிறேன். அண்ட் அதோடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் நான் காப்பி பண்ணிக்கிறேன். என்னுடைய ஃபர்ஸ்ட் லேபிள் அண்ட் என்னோட லிஸ்ட் பாக்ஸ் அண்ட் இன்க்ளூடிங் மை பட்டன் ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் என்னுடைய ஃபார் ஈச் SPX பேஜில் வந்துட்டு என்னுடைய சோர்ஸ் வியூ போயிட்டு ஜஸ்ட் நான் அதில் பேஸ்ட் பண்ணுறேன். என்னுடைய டிசைனர் வியூ வரேன். ஸோ என்னுடைய லிஸ்ட் பாக்ஸ், கிளிக் மீ பட்டன், என்னுடைய லேபிள், ஸோ மூணுமே வந்துருச்சு. அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா கோட் பிகன் ஃபைலையும் நம்ம கொஞ்சம் எழுதியிருந்தோம். ஸோ இந்த பட்டன்லேருந்து ஜஸ்ட் நம்ம இதையும் காப்பி பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் காப்பி, என்னுடைய ஃபார் ஈச். அண்ட் இதில் வந்து நான் என்னுடைய கோட் பிகன் ஃபைலை எடுத்துக்கிறேன். என்னுடைய ஃபார் ஈச் லூப்போடைய அந்த சின்ன லிப்ஸை கிளிக் பண்ணுறேன். அண்ட் எனக்கு இந்த கோட் பிகன் ஃபைல் விசிபிள் ஆகுது. அது நான் டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு என்னுடைய பேஜ் லோட் மெத்தட் கீழே என்டர் தட்டுறேன். ஒன் மோர் என்டர். அண்ட் இந்த இடத்துல என்னோட கோடை நான் பேஸ்ட் பண்ணுறேன். அண்ட் சேவ் இட். ஸோ இது கரெக்டாக ரன் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். debug start without debugging. Okay, everything is fine. Click me. Okay. ஸோ என்னுடைய ஃபார் ஈச்சில் எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு இப்போதைக்கு. ஜஸ்ட் என்னுடைய ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ ரியலி எழுத ஆரம்பிக்கலாம். அண்ட் இப்போ நான் என்னுடைய கோட் பிகன் ஃபைலுக்கு வரேன். அண்ட் இந்த இடத்துல நான் வந்து என்னுடைய ஃபார் ஈச் ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறேன். ஸோ என்னென்ன எழுத போகிறேன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் இன்னொரு லிஸ்ட் பாக்ஸை இங்கே நான் ஆட் பண்ணிக்கிறேன் என்னுடைய ஃபார் ஈச் லூப்பில். ஸோ இது வந்து நான் கிளிக்கு அப்புறம் ஆட் பண்ணுறேன். அண்ட் என்னோடய லிஸ்ட் பாக்ஸை நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி என்னுடைய கிளிக் பட்டனுக்கு நெக்ஸ்ட்டு போடுறேன். அண்ட் இதை நான் எம்டியாக விட்டுறேன் இப்போதைக்கு. அண்ட் சேவ் பண்ணிடுறேன். அண்ட் என்னுடைய லிஸ்ட் பாக்ஸுடைய நேமை நான் பார்த்து வச்சுக்கிறேன். ஜஸ்ட் என்னோட லிஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிக்கு கீழே வந்தீங்கன்னா லிஸ்ட் பாக்ஸ் 2 அப்படின்னு காமிக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் பாக்ஸ் இருக்குது. ஸோ நான் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி போட்டனால அதுக்கு டிஃபால்ட்டாக லிஸ்ட் பாக்ஸ் 2 அப்படின்னு எடுத்துக்கும். நீங்கள் இதை மாற்றவும் செஞ்சுக்கலாம் உங்கள் இஷ்டத்துக்கு. நான் இதை டிஃபால்ட்டாக அப்படியே விட்டுறேன் லிஸ்ட் பாக்ஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ என்னோட கோட் பிகன் ஃபைலுக்கு வரேன். ஃபார் ஈச் loop.aspx.cs பேஜ். அண்ட் இது உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியலன்னா ஜஸ்ட் உங்களுடைய ஃபார் ஈச் loop.aspx பேஜில் போயிட்டு அந்த லிப்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு இது வரும். ஜஸ்ட் இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆகிடும். அண்ட் இப்போ என்னோட ஃபார் லூப்புக்கு கீழே நான் ஒரு என்டர் அடிக்கிறேன். நெக்ஸ்ட் லைன், ஒன் மோர் நெக்ஸ்ட் லைன். அண்ட் இந்த இடத்துல என்னோட ஃபார் ஈச் ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறேன். ஸோ ஃபார் ஈச். ஸோ ஃபார் ஈச் நம்ம சொல்லும் போதே நம்மளுக்கே தெரியுது ஃபார் ஈச் ஒரு விஷயமும், அதாவது ஒரு டப்பாக்குள்ளே இருக்க எல்லா ஐட்டமும் மென்ஷன் பண்ணுறது அதுதான் ஃபார் ஈச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இதுக்கும். ஸோ நம்ம இப்போ இதை கிளியராக எக்ஸ்பிளைன், நான் இந்த கோட் எழுதும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் ஆகும். ஸோ ஃபார் ஈச் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் braces, என்டர், ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங். ஸோ இதுதான் நம்முடைய ஃபார் ஈச் உடைய பேசிக் சின்டாக்ஸ். ஃபார் ஈச் போட்டாச்சு. ஓப்பன் அண்ட் க்ளோஸ் braces அண்ட் இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே முடியுது. ஓப்பன் அண்ட் க்ளோஸ் braces. ஓகே, ஸோ இது நடுவில் நம்ம சம் எக்ஸ்பிரஷன்ஸ் எழுத போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல. ஏன்னா ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு லூப் கண்டிஷன் ஒன்று எழுதிக்கிறேன். அதாவது லிஸ்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் ஸ்பேஸ் ஐட்டம். ஸோ நீங்கள் இதில் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். இன் நம்முடைய லிஸ்ட் பாக்ஸ் 1 டாட் ஐட்டம்ஸ். ஸோ ஆக்சுவலி நான் இங்கே என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன் அப்படின்னா, லிஸ்ட் ஐட்டம் அப்படின்றது ஒரு லூப் வேரியபிள், அதை வந்து ஒரு லூப் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க.
அண்ட் இந்த ஐட்டம்ன்றது நம்ம இப்போ கிரியேட் பண்ணது, அதாவது ஒரு வேரியபிள் லிஸ்ட் ஐட்டம், இந்த லூப் வேரியபிளோட நேம். ஸோ இந்த லூப் வேரியபிள் தான் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இன் இன் லிஸ்ட் பாக்ஸ் ஐட்டம்ஸ். ஸோ இந்த லிஸ்ட் பாக்ஸ் ஐட்டம்ஸ்ன்றது எதை குறிக்குதுன்னா, இந்த லிஸ்ட் பாக்ஸ்க்குள்ளே 0 1 2 3 அப் டு 9 வரைக்கும் டிஸ்பிளே ஆகும் இல்லையா. இந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் ரன் ஆகும். ஸோ ஃபார் லூப் ரன் ஆயிடுச்சுனாலே நம்முடைய அந்த லிஸ்ட் பாக்ஸில் வந்து 0 to 9 வரைக்கும் 9 வரைக்கும் இருக்கிற அந்த நம்பர்ஸ் தான் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அந்த 9 நம்பர்ஸை தான் இங்கே சொல்கிறேன், லிஸ்ட் பாக்ஸ் 1 டாட் ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபார் ஈச் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதில் இருக்க அந்த ஒரு ஐட்டம், அந்த ஒரு ஐட்டத்தையும் நான் இந்த ஐட்டத்தில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ இந்த லிஸ்ட் பாக்ஸில் இருக்க, இந்த லிஸ்ட் பாக்ஸில் 0 to 9 நம்பர்ஸ் இருக்கு. இந்த 9 நம்பர்ஸையும் இந்த ஐட்டமில் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன் ஒன்று ஒன்றா. ஸோ அதுதான் நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். இது லூப் வேரியபிள் லிஸ்ட் ஐட்டம்ஸ் ஐட்டம்ஸ் இன் லிஸ்ட் பாக்ஸ் 1 டாட் ஐட்டம்ஸ். இந்த லிஸ்ட் பாக்ஸில் இருக்க ஒரு ஐட்டத்தையும் நான் ஸ்பெசிஃபை பண்ணுறேன். அந்த ஒரு ஐட்டத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் இதில் ஸ்டோர் பண்ணுறேன் ஒன்று ஒன்றா, மொத்தமாக கிடையாது, ஒன்று ஒன்றா. ஸோ எவ்ரி டைம் இது லூப் ஆகும்போது, ஃபர்ஸ்ட் வாட்டி லூப் ஆகும்போது ஒரு ஐட்டத்தை ஸ்டோர் பண்ணோம் 0வை, இன்னொரு வாட்டி இது லூப் ஆகும்போது 1 ஸ்டோர் பண்ணோம், இன்னொரு வாட்டி லூப் ஆகும்போது 2 ஸ்டோர் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி லூப் ஆகிட்டே இருக்கும் இந்த லிஸ்ட் பாக்ஸில் ஐட்டம்ஸ் முடிகிற வரைக்கும். ஸோ இன் திஸ் கேஸ் 0 to 9 இருக்குது. ஸோ 9 வரைக்கும் இது லூப் ஆகும். அண்ட் இந்த இடத்துல நான் திரும்பி ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுறேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது இஃப் கண்டிஷன் எழுதுறேன். அண்ட் இந்த இஃப் கண்டிஷனுக்கு நான் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். அண்ட் இந்த இஃப் கண்டிஷன் என்ன பண்ண போகுதுன்னா, சம் எக்ஸ்பிரஷனை வேலிடேட் பண்ண போகுது. அதாவது நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட் int டாட் பாஸ் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் braces. அண்ட் இதுக்குள்ள நான் என்ன பண்ணிக்கிறேன், ஐட்டம் டாட் வேல்யூன்னு கொடுக்குறேன். ஸோ அந்த ஐட்டம் டாட் வேல்யூ அப்படின்றது வந்து அந்த ட்ராப் டவுன், ஐ மீன் நாட் ட்ராப் டவுன், இந்த லிஸ்ட் பாக்ஸ்க்கு உள்ளே இருக்க ஐட்டமோட வேல்யூ. ஸோ இன் திஸ் கேஸ் நான் இதோட சோர்ஸ் சேர்க்க போகிறேன். வேல்யூன்றது ஏ, சாரி ஐட்டம் டெக்ஸ்ட் வந்து ஏ, பட் வேல்யூ வந்து 1. ஸோ நான் முன்னாடி கொடுத்தேன் பி அண்ட் இதோட வேல்யூ வந்து 2. ஸோ இதோட வேல்யூ இந்த ஐட்டம் லிஸ்ட்டுக்கு 2 விதமான ஐ மீன் பிஹேவியர் இருக்குது. ஸோ ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட், அதை டிஸ்பிளே பண்ணுறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வேல்யூ, அந்த டிஸ்பிளே பண்ணுறதுக்கான வேல்யூ. ஸோ அதுதான் நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன், ஐட்டம் டாட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன் திஸ் கேஸ் நம்ம வந்து இந்த ஃபார் லூப்பை ரன் பண்ணிவிடுவோம். ஸோ ஃபார் லூப்பை ரன் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அது 0 to 9 வரைக்கும் நான் ஐட்டம்ஸை நம்மளுடைய ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சிடும். நம்ம வந்து இதோடைய வேல்யூவை ஸ்பெசிஃபை பண்ணு நம்ம இதுக்கு சொல்லவே இல்லை. ஸோ அந்த 0 to 9 அந்த நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுவே அதோட வேல்யூவாக அசைன் ஆகிக்கும் டிஃபால்ட்டாக. ஸோ நம்ம கேஸில் வந்து இந்த ஃபார் ஈச்சை கிளிக் பண்ணும்போது 0 to 9 வந்து அந்த லிஸ்ட் பாக்ஸில் ஆட் ஆகும். ஸோ அந்த 0 to 9 தான் அதோட வேல்யூவும் சரி. ஸோ 0க்கு 0 வேல்யூ, 1க்கு 1 வேல்யூ, 2க்கு 2 வேல்யூ, அப் டு 9 வரைக்கும் 9க்கு 9 வேல்யூ. ஸோ அதை நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன், ஐட்டம் டாட் வேல்யூன்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் பாக்ஸில் வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். ஸோ லிஸ்ட் பாக்ஸுக்கு உள்ளே இருக்கிறது எல்லாமே ஸ்ட்ரிங். அண்ட் இஃப் கண்டிஷனில் நம்ம இங்கே இப்போ நமக்கு தேவைப்படுறது வந்து இன்டீஜர். ஸோ அதை நான் வந்து ஒரு இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறேன். அதுதான் நான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன், int டாட் பார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐட்டம் டாட் வேல்யூ அதை ஒரு இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறேன். கன்வெர்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு கண்டிஷன் சொல்கிறேன், பர்சன் 2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் இதை வந்து நான் இங்கே க்ளோஸ் பண்ணிடுறேன். அண்ட் இப்போ நான் இங்கே என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஆக்சுவலி ஜஸ்ட் என்னோட ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராசஸ் நான் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிறேன். ஜஸ்ட் நான் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராசஸ் போட்டேன். ஓகே, ஸோ ஆக்சுவலி நான் இங்கே என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நான் தைரியமாக ஏன் இன்ட் டாட் வேல்யூன்னு கொடுத்தேன் அப்படின்னா, என்னுடைய ஃபார் ஈச் வந்து ஒன்றா தான் வேலிடேட் பண்ண போகுது. ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட் நான் இந்த இஃப் கண்டிஷனுக்கு வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராசஸ் கொடுத்துறேன். அண்ட் இந்த இடத்துல இஃப் கண்டிஷன் வந்து செக் பண்ண போகுது. ஸோ இது %2. ஸோ இந்த %2ன்றது என்னென்னா, என்னோடய ரிமைண்டர் வந்து 0வாக இருக்கணும். என்னோடய ரிமைண்டர் 0வாக இருந்தால் மட்டும்தான்
இஃப் கண்டிஷனுக்குள்ளே என்ட்ரு ஆகும்.